கனைத்திளங்கற்றொருமை கண்டு கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையானது 12வது பாசுரம். எம்பெருமானுடைய அடியார்களை திருத்த வந்த ஆச்சாரியர்கள் 2 விதமாக இருப்பார்கள். ஒன்று அனுவிருத்த பிரசன்னாச்சாரியர், இன்னொருவர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர். இந்த அனுவிருத்த பிரசன்னாச்சாரியர்கள் திருக்கோட்டியூர் நம்பிகள் போலே, கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் அவருடைய சிஷியராக இருந்த எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் போலே வருந்தி வருந்தி கேட்டாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஆச்சாரியனும், கேட்காமலே காரே கருணை ராமானுஜா என்று எப்படி மழை யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டும் பொழிவது போலே வந்தவர் சுவாமி ராமானுஜர். இன்றைய பாசுரத்திலே கனைத்து இளம் கற்றொருமை என்று அனுபவிக்கின்றார். கனைப்பது என்று சொன்னால் பால் சுரப்பதனாலே தன்னாலே அதை தாங்க முடியாமல் உடனே கனைக்குமாம். இந்த நேரம் ஆயிடுச்சு, கன்று அவுத்துவிடவில்லையே என்று சொல்லி கனைத்து இளம் கற்றெருமை. எருமைகளிலே பெரிய எருமை என்பது இளம் எருமை. இளம் எருமையே கன்றாக இருக்கும்போதே அது கன்று ஈன்று பால் சுரப்பது போல இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அது எந்த விதமான பிரயோஜனமின்றி தன்னுடைய கன்றை நினைத்தவுடனே அந்த பாலானது சொரிய ஆரம்பித்து விடுமா. கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. அதுக்கு இந்த சுரப்பு என்று சொல்லக்கூடியது தன்னுடைய கன்றை நினைத்தவுடனே அதனுடைய பாலானது மடியிலிருந்து 4 காம்புகளிலிருந்தும் கீழே கொட்டுமாம். இது கரப்பாளனுடைய கையில்லாமல் கன்றினுடைய வாயும் இல்லாமல் தானே கீழே கொட்டக்கூடிய அளவுக்கு சிறப்புடைய அந்த எருமைகளை சொல்லுகிறார். நினைத்து முளைவழியே நின்று பால் சோர அனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்பேற்பட்ட செல்வத்தை உடைய சிறந்த நற்செல்வன் தங்காய். அந்த நற்செல்வனாய் இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், எம்பெருமானுடைய குணானுபவத்தில் ஈடுபட்டு எம்பெருமான் உடனேயே கூடவே சென்று அவனுடைய கைங்கரியத்தை எல்லாம் செய்தக்கூடியவன். அவனுக்கு என்ன கைங்கரியம் என்று சொன்னால், கண்ணன் தன்னுடைய கையை ஒருவன் தோளிலே ஊன்றி கொண்டு நடப்பானாம். ஏனென்று கேட்டால், பரமபதத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் தன்னுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயர்பாடி சிறுவர்களிடத்திலே தான் அந்த அளவுக்கு தன்னை இறக்கி வைத்திருந்தானாகினாலே அதை சொல்லுகிறார். இந்த எம்பெருமானுடைய மெய்யடியார்களிலே ஒருவனை சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி என்று சொல்லி தோளை ஊன்றி கொண்டு செல்வாராம். அப்படி செல்லுகிற பொழுது அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கன்றையோ அல்லது பசுவையோ அல்லது எருமையோ கவனிக்க முடியாமல் அப்படியே கண்ணனோடையே தன்னை மறந்து செல்வானாம். யார் அப்படி சென்றது என்று சொன்னால், சுவாமி லக்ஷ்மண பெருமாள் ராமனிடத்திலே சென்ற பொழுது தான் எந்த விதமான சுயநலமாக செய்யக்கூடிய தான் சந்தியாவந்தனம் முதல் கொண்டு கூட எதையுமே செய்யாமல் இருந்தாராம். சக்கரவர்த்தி ஒருவருக்கே தொண்டு செய்வதே நம்முடைய கடமை என்பது போலே எப்படி நம்முடைய முன்னோர்கள் பெருமாள் புறப்பாடு நடக்கிறது என்று சொன்னால் அங்கு சென்று புறப்பாடு முடியும் அளவு சந்தியாவந்தன காலத்திலே சந்தியாவந்தனம் செய்ய மாட்டார்களாம். வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதை சேர்த்து செய்து கொள்வார்கள் என்று சொன்னால், அப்பொழுது நித்திய நெய்மித்திய கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய உகப்புக்குத்தான் இதே தவிர இதை செய்வதனாலே தனியாக ஒரு புண்ணியம் கிடைத்துவிடும் என்று செய்வது கிடையாதாகினாலே அப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டானை போலே என்று சொல்கிறார். அதாவது ராமன் பிரியா லட்சுமணன் போல் இணை பிரியா நண்பர் தம்பி. இந்த லட்சுமண பெருமாள் போலேயே கண்ணனோடு கூட சென்றவனாகினால் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நல்ல செல்வம். செல்வம் என்பது பிறருக்கு கெடுப்பதற்காக இல்லாமல் பிறரை வாழ வைப்பதற்கு தான் செல்வம் என்றே பெயர். அப்பேற்பட்ட நற்செல்வனாய் இருக்கக்கூடியவனை உணர்த்தக்கூடியதாக நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி. எப்பேற்பட்ட பனி, கீழே பால் வெள்ளம், மேலே பனி வெள்ளம். பனியே மழை போலே செய்கிறதாம். ஆழிமலை கண்ணா என்று சொல்லி அழைத்து எங்களுக்கு மழை வேண்டும் என்று சொல்ல
அந்த மழைக்காக இவர்களுக்காகவே வந்து பெய்தது போலே அந்த மழை பெய்துதான். எது பனியே மழை போல பெய்துதான். மேலே பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம், நெஞ்சிலே மால் வெள்ளமாக செல்ல அப்படியே தள்ளாடி நின்றார்களாம். காலாலும் நெஞ்சலியும் கண் சுழலும் என்பது போலே இந்த குணானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்களுக்கு இந்த பால் வழுக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்படி அதுக்காக என்ன பண்ண, நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானே. எப்பேற்பட்டவன் என்றால் கண்ணன் தன்னுடைய வேம்பேயாக வளர்த்தாளே என்று சொல்லி எம்பெருமானுடைய குணங்களிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று சொல்லியும், அவன் எப்பேற்பட்டவன் தான் ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதர கண்டியனமே என்று சொல்லி பொய் சொல்லுவதிலே தலை சிறந்தவனாக இருந்தானாம். அப்படி இல்லாமல் ராமன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், பல பெண்களை துடிக்க வைத்த கிருஷ்ணன் மாதிரி இல்லாமல் ஒரு பெண்ணுக்காக தான் அணையை கட்டி அந்த பகுதி சென்று ராவணனை வீழ்த்து மீண்டும் இங்கே வந்தவனாகினாலே அதை சொல்லுகிறார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானே. நீ கண்ணனை பாட வேண்டாம், மனத்துக்கினியவனாய் இருக்கக்கூடிய ராமன். மனம் என்னது என்று சொன்னால், ராவணன் தான் துடித்து கொண்டு அந்த யுத்தத்திலே வந்து நின்று கொண்டிருந்தானாம். அப்பொழுது தன்னுடைய அம்பினாலே அழித்து விடாமல் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா என்று தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பிராட்டியை பிரித்து வைத்திருக்கவனுக்கு கூட சலுகை கொடுத்தாராம். கடைசியில் தான் திருந்தவில்லை என்ற உடனே தான் என்ன செய்தார்னா ஒரு அம்பை போட்டு அவனை கொன்றே விட்டார். கொன்ற பிற்பாடு விபீஷணனை அழைத்து இவனுக்கு சரிமையாக ஈமக்கிரியைகளை செய் என்று சொன்னாராம். அப்பொழுது என்னுடைய குலத்துரோகி என்று என்னை வெறுத்தவன் நான் அவனுக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்ல, அப்படி அல்ல, எப்பொழுது நீ எனக்கு தம்பியாகி விட்டாயோ உன்னுடைய அண்ணன் எனக்கு தம்பிதான், எனவே தம்பிக்கு செய்ய வேண்டிய அந்த கிருத்திரமன் காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும், நீ செய்கிறாயா அல்லது நான் செய்யவா என்று சொன்னான். என்று சொன்னால் அப்பேற்பட்ட சொரூபத்தை உடையவன் மனதை உடையவனாகினாலே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். அவரை வேப்பங்காய் தின்பதற்கு போல அல்ல, மனத்துக்கு இனியவனாக இருக்கக்கூடிய அந்த அழகனாக இருக்கக்கூடிய ராமனுடைய வடிவிலகை நினைத்து பாடவல்லாய் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். இப்பொழுதாவது நீ எழுந்திராய். இது என்ன பேருறக்கம்? உறக்கம் சாதாரண உறக்கமாக இருந்தால் பரவாயில்ல, நீ பேருறக்கம். எம்பெருமானுடைய குணானுபவத்தில் ஈடுபடுவதற்கு நீ அனைவரும் தகுதியாக இருக்க, நீ எம்பெருமானை தனித்து அவனுடைய குணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். நீ இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் என்று சொல்லி ஆச்சாரியனாலே அனைத்தில்லத்தாரும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ எழுந்து வந்து எங்களுக்கு பிரஸ்தாபிக்க வேண்டும், எங்களையெல்லாம் நீ வந்து குளிர்விக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் இந்த பாசுரத்திலே. பேயாழ்வாருக்கு முந்தினவராக இருக்கக்கூடிய புதத்தாழ்வார், அவருக்கு முந்தினவர் பொய்கை ஆழ்வார். இந்த மூன்று பேரிலே முதலாக அவதரித்தவர் சுவாமி பொய்கை ஆழ்வார். இவர் முதலிலே வையந்தகிழியா என்று ஆரம்பித்தவராகினாலே, எப்படி ஒருவர் பாட ஆரம்பிப்பதற்கு முன்னாடி தொண்டையை கனைத்து சரி செய்வார்களோ அதே மாதிரி இவரும் கனைத்து இளம் கற்றருமே கண்டு கிறங்கி புதத்தாழ்வார் பேயாழ்வார் போன்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்பது போலே நமக்கெல்லாம் சேர்த்து கன்றுக்கு இறங்கி நினைத்து மலைவழியே நின்று பால் சோர, அப்படி 4 விதமான புருஷார்த்தங்களையும் நமக்கு கிடைக்கும்படியாக நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் என்று சொன்னால் இவர் வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே என்று சொல்லி எம்பெருமான் அந்த பொய்கையிலே அவதாரம் செய்ய வைத்தார். அதே மாதிரி பிராட்டி என்று சொல்லக்கூடியவளும் பங்கையப்பூவில் பிறந்த பாவை நல்லாளாகினாலே அப்பேற்பட்ட அவருடைய தங்கை நற்செல்வன் தங்காய் என்று சொல்லி நற்செல்வனாய் இருக்கக்கூடிய இந்த பொய்கை ஆழ்வாரை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழன் என் வாசற்கடை பற்றி. இவர் அந்த பொய்கையிலே அவதாரம் செய்திருப்பதனாலே அங்கு இவரை பற்றினோம் என்று சொன்னால் அங்கு பனிதான் விழுந்து கொண்டிருக்கும். பனித்தலை வாழ என் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். எம்பெருமான் ராமனானவன் சினமே வராது, அவ்வளவு சொரூபத்தோடு கூடியவன். ஏனென்று கேட்டால் அவருடைய ஆச்சாரியர்கள்
வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்களுடைய வாழ்ந்தவராகினாலே அவர்களாலே வளர்த்தவராகினாலே சொரூபத்தோடு இருந்தாராம். அப்பேற்பட்டவருக்கு சினம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், தன்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த திருவடியினுடைய நெஞ்சிலே அம்புபட்டது. பாபானாவா சுவானாவா எதிவா ராவண சுயம் என்று சொல்லி எதிரிகளையும் ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு குணம் உடையவன். அப்பொழுது எப்படி அவனை அழித்தான் என்று சொன்னால், தனக்கு நேரே விரோதி இல்லை. இந்த திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருடைய நெஞ்சிலே அந்த அம்புகளெல்லாம் தைத்ததாம். உடனே தான் கோபத்தை வரவழைத்து கொண்டாராம். சினம் அவருக்கு கிடையாது. அதை ஏறிட்டு கொண்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று அருளி செய்கின்றார். இந்த ஆழ்வார்களும் அற்புதமான பாசுரங்களாலே இந்த சம்சாரிகளை எல்லாம் வெறுத்து இவர்களை கொண்டு நாம் திருத்த வேண்டும் என்பதற்காக அருளி செய்கின்றார். அதாவது ஜாதி ஆசிரம தீசைகளில் பேதிக்கும் தர்மங்கள் போலே அத்தானி சேவகத்திலே பொதுவானது நழுவும் என்று நம்முடைய முன்னோர்கள் சாதித்தார்கள். இப்பேற்பட்ட ஆச்சாரியனிடத்திலே இந்த ஆழ்வார் போன்று இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரியர் போன்று இருக்கக்கூடியவர்கள் பொதுவானது என்று சொல்லக்கூடிய அதாவது ராமன் திருப்புல்லானி என்று சொல்ல திவ்யதேசத்திலே கருணையங்கடல் கருங்கடல் நோக்கி வர்ணமந்தனம் எண்ணினன் வணங்கி என்று சொல்லி அந்த அற்புதமான தரையிலே படுத்து பிள்ளை அணையாக கொண்டு திருப்புல்லானியிலே சமுத்திரராஜனத்திலே சரணாகதி பண்ணார். அதே சமுத்திரராஜன் கரையிலே இருந்த பொழுது விபீஷணன் வந்தான். ஆனால் அவன் கடலிலே ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை. இப்பொழுது பொதுவானது என்று சொல்லக்கூடியது இவர் ஜாதி ஆச்சிரமப்படி தான் சத்திரியனாகினாலே அதை செய்தார். அதே நேரத்திலே முறையாக எதுவுமே செய்யாமல் அப்படியே வந்து ராகவனே சரணம் ரகுராமா சரணம் என்று சரணாகதி பண்ணினாராகினாலே பொதுவாக யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்தாலும் எம்பெருமானிடத்திலே வருகிற பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் அவனை ரட்சிப்பேன் என்று இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்று அருளி செய்தார்கள். இந்த எம்பெருமானார் போன்று இருக்கக்கூடியவர்கள் தனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியனே தனக்கு எதிரியாக இருந்தார். தன்னை கொலை செய்வதற்காக அந்த விந்தியமலை பர்வதத்திலே அவரை விட்டுவிட்டு தான் தப்பித்து வந்தார். அப்பேற்பட்ட கங்கா ஸ்நானத்திலே கொண்டு போய் அந்த எம்பெருமானாராக இருக்கக்கூடிய ராமானுஜரை கொல்ல நினைத்தார்களாம். அப்பேற்பட்ட யாதவ பிரகாசனை மீண்டும் தன்னிடத்திலே சிஷ்யனாக வந்த பொழுது தான் ஏற்றுக்கொண்டாராகினாலே அப்பேற்பட்ட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேரோ என்று சொல்லி தன்னுடைய குணத்தினாலே இந்த உலகத்தை திருத்துவதற்காக வந்த ஆச்சாரியர்கள் 4 காம்புகளிலே எப்படி பாலை சுரக்கிறாரோ அதே மாதிரி இவர்களும் பாஷ்யம் என்ன, அதாவது கீதா பாஷ்யம் என்ன, அதற்கு மேலே ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்ன, அதற்கு மேலே நம்முடைய இரகசிய கிரந்தங்களை கொண்டு 4 விதமான கிரந்தங்களை கொண்டு உலகம் வாழ்விப்பதற்காக வந்து அவதரித்தவர்களாகினாலே அப்பேற்பட்ட பொய்கை ஆழ்வார் போன்று இருக்கக்கூடிய சிறந்த ஞானிகளை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். நனைத்து இல்லம் சேராக்கும் நற்சொல்லனாய் இருக்கக்கூடியவன் தன்னுடைய சுயமான கைங்கரியத்தை விட்டுவிட்டு தான் எம்பெருமானிடத்திலே சரணாகதியாக இருந்து அவனுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய கர்மம் என்று இருந்ததுதான். அப்பேற்பட்ட அந்த பொறுமையானது நமக்கும் வர வேண்டும். சில நேரங்களிலே பாகவதர்கள் தங்களுடைய இல்லத்துக்கு வந்துவிட்டால் அவர்களை இருக்க வைத்துவிட்டு தான் வெளியே சென்று பெருமாள் புறப்பாட்டுக்கு செல்கிறேன் என்று செல்வார்களாம். அப்படி சென்றால் என்னாகும் என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் வருந்துமாம். ஐயோ, நம்முடைய பாகவதன் அங்கே இருக்க இவர்கள் இங்கே வந்து விட்டார்களே என்று சொல்லி நாம் சொரூபத்தை உணர்ந்து நம்முடைய எம்பெருமானுடைய அடியார்களை ராமானுஜ தாசர்களை போற்றி அவர்களுக்கு தொண்டு செய்வது எப்படி நற்செல்வனாக இருக்கக்கூடியவன் கண்ணனுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய வியாபாரமாக இருக்கக்கூடிய தான் விட்ட திருக்கண்ணமங்கை ஆண்டான் போலே அத்தனையும் விட்டுவிட்டு ராஜ்யத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாய் போலே தான் தவழ்ந்து சென்று பெறும் சன்னதியில் கிடந்தாராகினாலே எம்பெருமானை பற்றுகிற பொழுது எல்லாவற்றையும் விடலாம். அதனால் குற்றமில்லை. அதை இங்கே நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வனாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணனுடைய தோளிலே கண்ணனானவன் தோளிலே கை போட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருக்க ஒருவனை அவனுடைய தங்கையை எழுப்புகின்றார்கள். அப்பேற்பட்ட சிறப்புடைய தங்கையாய் இருக்கக்கூடியவளை இந்த பாசுரத்திலே எழுப்பினார்கள். இது பொய்கை ஆழ்வாரை உணர்த்தக்கூடிய பாசுரம். நம்முடைய நம்மாழ்வார் போன்று
அதே நேரத்தில் எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் போன்று குணாதிசயங்கள் உடைய ஒருத்தியை எழுப்புவதாக அமைந்திருக்கிற பாசனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழிலே சரணம், ஆச்சாரியன் திருவிழிலே சரணம்.